எனக்கு வந்து அவர் போனதில் வருத்தத்தை விட யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லாமல் டக்குன்னு ஒரு என்ன ஒரு ஒரு அருமையான மரணம். நல்லா வாழ்வதை விட மிக முக்கியம் நல்ல ஒரு ஒரு சாவு ஒரு ஆமா. மனுஷனுக்கு வர்றதுங்க. அதாவது எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நல்ல சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷத்துல யார் தயவையும் எதிர்பார்க்காம அப்படி ஒரு மரணம் வரதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், அவருக்கு கண்டிப்பாக. எல்லாமே கிடைச்சிருக்கு. அவரு ஆமாம், வந்து அவ்வளோ நல்லவங்களுக்கு மட்டும்தான் அப்படி வரும். யாரை பற்றியும் இந்த மாதிரி குறை சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஓ, அவருடைய படங்களை வந்து திருடி ரீமேக் பண்ணி பெரிய சக்ஸஸ் அனுபவிச்ச எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகள்ல இருக்காங்க. நான் கல்கட்டாவில் ஒரு ஷூட்டிங் போயிருக்கேன். அங்கே பார்த்தா சாருடைய ஒரு படம் அப்போ ரீமேக் எடுத்து நான் இது ஐயோ சார் படம் வந்துகிட்டு சாருக்கே இருக்கு தெரியாது அது. தெரியவே தெரியாது. நம்ம படங்கள் எல்லாமே வருது. வருது. அங்க தமிழ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னு ஒரு பெரிய டீமே கல்கட்டாவில் இருக்காங்க. ஓகே. நம்மளுடைய விக்ரமன் சார் படம், விசு சார் படம், பாக்யராஜ் சார் படம், இந்த படங்கள் எல்லாம் அப்படி அப்படியே அந்த டீம் டிஸ்கஸ் பண்ணி அந்த கல்கட்டா பெங்காலி படங்கள்ல வருது. ஓகே. மலையாளத்தில் எத்தனை படம் எடுக்கிறாங்க. நான் சாருடைய ஒரு ஸ்கிரிப்ட் ரிலீஸ் ஆகி சரியாக போகாத ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் கண்ண துறக்கண சாமின்னு ஒரு படம். சிவகுமார் சாரும் ஜீவிதாவும் நடித்தாங்க. அருமையான ஸ்கிரிப்ட். அதை வந்து அன்னைக்கு இங்கே அது ஒரு இது எந்த காரணத்தினால ஓடலைன்னு தெரியல. கேஸ்டிங்னாலையா இல்லை அது எதனாலேயோ தெரியாது. பட் சேம் படம் மலையாளத்தில் நான் பண்ணி சூப்பர் ஹிட்டு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு எனக்கு. ஓகே. கன்னடத்தில் செகண்ட் படமாக நான் பண்ணேன், சூப்பர் டூப்பர் ஹிட் அங்கே. அப்போ நான் சார்ட்ட சொல்லுவேன், சார் கேஸ் போட்டுங்க சார், உங்கள் கதை தான் அது, நீங்கள் கேஸ் போடுங்க அப்படின்னு. இல்லைம்மா நல்லா இருக்காங்க, இல்லைம்மா அந்த படம் எடுத்து ஓகே, நல்லா இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எத்தனை படங்கள் எல்லாம் சுந்தரகாண்டம் எடுத்துட்டாங்க, எல்லா படமும் எடுத்துட்டாங்க. அவர் யாரோடும் சண்டைக்கு போக மாட்டேன். கண்ணால் இட்டு தின்ன ஆசையாங்கிறது வந்து இன்று போய் நாளேவா மறுபடியும் எடுத்தாங்க. பெரிய அளவில் போய் பவர் ஸ்டார்னு ஒரு நடிகர் வேற என்ட்ராய் ஒன்றுமே அவர் அதுக்கு பின்னாடியெல்லாம் தொங்குறதுக்கு அவரால் முடியாது கேஸ் போட்டு. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காதவர்.